வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சத்தான கம்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு கம்பு எடுத்துட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை அலசி எடுத்துடலாம். 3லேருந்து 4 டைம் நல்லா பிசைஞ்சு விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இதில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் 3லேருந்து 4 டைம் கண்டிப்பாக இதை அலசி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி 4 டைம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் இதை ஊற விட்டுக்கோங்க. இது இப்போ ஊறட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு மாவு இருந்தாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்ருக்குறேன். இது கூட 2 பச்சை மிளகாவும், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வெங்காயத்தை லைட்டாக வதக்கி எடுத்துட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரை இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்ருக்கிற கம்பு மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடாகி இருக்குது. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக பரப்ப வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி விடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சத்தான கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.